ரீசெண்டா நடிகை விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டுல கச்சத்தீவை பத்தி பேசியிருந்தாரு. அதுல கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து திரும்பி வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதனால பல சர்ச்சைகள் எழும்பி இருக்கு. குறிப்பா இலங்கையில இது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பற்றி இலங்கை ஜனாதிபதியை ரெஸ்பான்ஸ் பண்ற அளவு பெரிய விஷயமா இது அமைஞ்சிருக்கு. இந்த கச்சத்தீவு உண்மையாவே யாருக்கு சொந்தம்? திரும்ப வாங்கிட்டாங்கன்னு விஜய் சொல்றாரு. அப்போ இது முதல்ல இந்தியாவுக்கு சொந்தமா இருந்துச்சா? கச்சத்தீவோட உண்மையான வரலாறு தான் என்ன? இதை பற்றி முழுமையான தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். கச்சத்தீவு இது பாக் நீரில் இருக்கிற ஒரு சின்ன தீவு. இந்தியாவில ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்திலையும், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 62 கிலோமீட்டர் தூரத்திலையும், அதே நேரம் இலங்கையோட டெல்ப் ஐலாண்ட்ல இருந்து வெறும் 17 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைச்சிருக்கு. இது ஒன்றும் மிகப்பெரிய நிலப்பரப்பெல்லாம் இல்லை. சுமார் 285 ஏக்கர் மட்டும்தான் இதோட மொத்த பரப்பளவை. இப்போ இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு சொந்தமா இல்ல இலங்கைக்கு சொந்தமா அப்படின்னு பாக்குறதுக்கு, இதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சு கொள்றதுக்கு மேலோட்டமா இல்லாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். வரலாற்று ஆதாரங்களை தேடி போகணும். அப்போதான் இதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்படி நாம தேடி போகும்போது ராமேஸ்வரத்துல உள்ள ராமநாத சுவாமி கோயில்ல உள்ள ஒரு கல்வெட்டு நமக்கு ரெஃபரன்ஸா கிடைக்குது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, கிபி 1187 இருந்து கிபி 1196 கால பகுதியில இலங்கையை வந்து நிசங்க மல்லன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான் அப்படின்னும், அந்த மன்னன் தன்னோட ஆட்சி காலத்துல தன்னோட ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிராந்தியங்களுக்கு பயணம் செஞ்சானும், அவன் அப்படி பயணம் செஞ்ச பிராந்தியங்களை ஒன்று கச்சி அப்படின்னு சொல்லப்படுற கச்சத்தீவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. கச்சத்தீவு மட்டும் இல்லாம கச்சத்தீவு அருகே இருந்த பல தீவுக்கு அவன் பயணம் செஞ்சதாகவும், அதெல்லாமே அவனோட பிராந்தியங்களுக்கு உட்பட்டதாகவும் இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு பின் யாழ்ப்பாண அரசின் கீழே இந்த தீவு இருந்ததாகவும், யாழ்ப்பாணத்தை ஆட்சி செஞ்ச கடைசி மன்னன் 2ஆம் சங்கிலியன் வரைக்கும் கச்சத்தீவு கைப்பற்றி வைத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு பின் 17ஆம் நூற்றாண்டு கால பகுதியில இந்த கச்சத்தீவு வந்து மதுரையோட ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாகுது. ஆனா இதுல சில தெளிவுகள் இல்லாம இருக்கு. என்னன்னு பார்த்தா, இந்த ராமநாதபுரம் ஜமீனுக்கு இந்த கச்சத்தீவு எப்படி போச்சு? போர் செஞ்சு பிடிச்சாங்களா, இல்ல ஏதாவது ஒப்பந்த அடிப்படையில வாங்கினாங்களா, இல்லாட்டி காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாங்களா அப்படின்னு எந்தவித குறிப்புகளோ தெளிவுபடுத்தல்களோ இல்ல. ஆனா 17ஆம் நூற்றாண்டு கால பகுதியில தான் ராமநாதபுரம் ஜமீனுக்கு இந்த தீவு போகுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பல நாடுகளை கைப்பற்றுறாங்க. அதுல இந்தியா இலங்கையும் அடங்கும். அந்த நேரம் இவ்வளவு காலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமா இருந்த கச்சத்தீவு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இதை இலங்கையில இருந்தும் இந்தியால இருந்தும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீவு இந்தியாவுக்கு சொந்தமா இல்ல இலங்கைக்கு சொந்தமா அப்படின்னு ஒரு கோணத்துல பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்தியா இலங்கை ரெண்டுமே அவங்க கட்டுப்பாட்டுல இருந்ததால கச்சத்தீவு அப்படி அவங்க பிரிச்சு எதுவும் பார்க்கல. இதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 1948 இலங்கை சுதந்திரம் அடையுது. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம்னு பிரிச்சு கொடுக்காமலே போயிட்டாங்க. இதனால அடிக்கடி இலங்கையும் இந்தியாவும் கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம்னு உரிமை கேட்க தொடங்கினாங்க. இதோட அடுத்த கட்டமா இந்தியாவோட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி 1973ஆம் ஆண்டு இலங்கைக்கு போறாங்க. போனவங்க இலங்கை ஜனாதிபதி சீமாவோ பண்டாரநாயக்கோட சில பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் இலங்கையில ஒரு ஓர் பேஸை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த நிலையில இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு அரசியல் பிளானை போட்டுட்டு இலங்கையோட நட்புறவு மேம்படுத்திக் கொள்றதுக்காக 1974ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாராகிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு முழுக்க இலங்கைக்கே சொந்தம்னும், இல்ல கச்சத்தீவு அருகே இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்க அனுமதி இல்லைன்னும், அதே நேரம் அந்த தீவுல இருக்க ஒரு சர்ச்சான புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு இரு நாட்டோட மக்களும் வந்து வழிபடலாம். தமிழ்நாட்டில இருந்து மீன் பிடிக்க வர மீனவர்கள் இந்த தீவுல வந்து தங்களோட வலைய காய வைக்கலாம். மீன் பிடிக்க வர மீனவர்கள் ஓய்வு எடுக்கலாம் என்ற அனுமதிகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்தியா அந்த நேரத்துல இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு கிட்ட மீன் பிடிக்க அலோவ் பண்ணணும்னு இலங்கை கிட்ட கேட்காமலே விட்டுட்டாங்க. இதன் மூலமா இந்த தீவோட மொத்த கண்ட்ரோலும் இலங்கைக்கு போச்சு. இதுக்கப்புறம் தான் கச்சத்தீவுல மீன் பிடிச்ச தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்பட்டாங்கிற நியூஸ் ரொம்பவே அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. பட் பிரச்சனை திரும்பவும் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, 2011 தமிழ்நாட்டோட சிஎம் ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க.
என்னன்னா கச்சத்தீவை இல்லீகலா இலங்கை கொடுத்துட்டாங்கன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனா இந்தியா லோ படி 1969 சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட் டெரிட்டரி கொடுக்க எக்ஸிக்யூட் ஆப்ஷன் மட்டுமே போதும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலே போதும். ஸோ இலங்கை கிட்ட இல்லீகலெல்லாம் கொடுக்கல, லீகலா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒப்பந்தனால இந்தியா பேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா, கச்சத்தீவு நீர்வளத்துல தமிழ்நாட்டு மீனவர்கள் பழக்கப்படி போய் மீன் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடம் இலங்கை ஓட்டர்ஸ்னு லீகலா இருக்கிறதால இலங்கை கடற்படை அவங்க படகை பறிமுதல் பண்ணுது, சில நேரம் கைதும் பண்ணுது. இதுதான் இன்னைக்கும் கூட பெரிய அளவுல போய்கிட்டு இருக்க பிரச்சனையா இருக்கு. இதுக்குதான் நடிகர் விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் வாங்கிட்டாங்கன்னு பேசியிருக்காரு. இது இலங்கையில மிக பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இலங்கை ஜனாதிபதியே கச்சத்தீவுக்கு நேரடியா போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. இது எம் நாட்டோட சொத்து, இதை யாருக்கும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, விஜய் பேசுனது சரியா? இலங்கையின் கச்சத்தீவு பற்றிய நிலைப்பாடு சரியானதா? ஒப்பந்தம் போடப்பட்டதன் பிறகும் தீவை திருப்பி கேட்கறது சரியா? உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்ரீலங்கா நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.